ஹாய் ஹலோ மக்களே, இந்தியாவை ஆண்ட வீரமிக்க மன்னர்களை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 3, சந்திரகுப்த மௌரியர். இவருதான் மௌரிய பேரரசை நிறுவனாரு. இந்தியாவின் பெரும்பகுதியை ஒரே ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்த முதல் ஆட்சியாளர் இவர்தான். அவரோட 20வது வயசுல புகழ்பெற்ற வியூகவாதியான சாணக்கியாவை தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு பல போர்கள்ல வெற்றி அடைஞ்சாரு. இறக்குற வரைக்கும் மன்னரா இல்லாம விருப்ப ஓய்வு எடுத்துட்டு மகன் பிந்துசாரியிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்தாரு. நம்பர் 2, அசோக மௌரியர். இவரு மௌரிய வம்சத்துல மிக முக்கியமான மன்னர். மேற்குல இந்துகுஸ் மலைகள்ல இருந்து கிழக்குல வங்காளம் வரைக்கும் தன்னோட ராஜ்யத்தை பரப்பி இருந்தாரு. அதாவது முழு இந்திய துணை கண்டத்தையும் ஆட்சி செஞ்சிருக்காருன்னா பாருங்க. நம்பர் 1, ராஜராஜ சோழன். இவரை மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. சோழர்களின் உலக பெருமைக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது இவர்தான். சோழ வம்சம் அவரோட ஆட்சியில சக்தி வாய்ந்த பேரரசாக இருந்தது. இவரோட வீரத்தை பார்த்து வடநாட்டு மன்னர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வரவே பயந்தாங்க. ஆனா இவரு வடக்கே கங்கை வரைக்கும் போய் ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த மாவீரனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க.